ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் த்ரெட் வந்துட்டு நம்ம பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வாங்குற 20 ருபீஸோட இந்த த்ரெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு த்ரெட் கிடைக்கும், நம்ம வந்துட்டு பத்தலைனா கூட அவசரத்துக்கு வந்து போய் வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை வாங்கிட்டேன். பட் அதுதான் வந்துட்டு நான் பண்ண பெரிய தப்பு. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த 20 ருபீஸ் த்ரெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல்ஸ் மாதிரி நல்லா கொஞ்சம் வந்துட்டு ஸ்டிக்கியாக ஒட்டும். பட் ஆனால் அந்த பெருசு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு ஷைனாக இருக்குது, நல்ல லுக் கொடுத்துச்சு. பட் ஆனால் அதில் வந்துட்டு க்ளூ நம்ம அப்ளை பண்ணி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அது வந்து பேங்கில் வந்துட்டு ஸ்டிக் ஆகவே இல்லை, சுத்தமாக வந்துட்டு பிரிஞ்சுட்டே தான் வந்தது. ஸோ சைஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, காஸ்ட் வந்துட்டு 30 ருபீஸ் தான் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி த்ரெட் வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட்க்கு வந்துட்டு யூஸ் ஆகாது அப்படின்னு தான் என்னோட ஒரு தாட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேங்கிள் டிசைன் வந்துட்டு நான் நியூவாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.